ஹலோ ஹாய் நண்பா. ஸோ நான் ராஜேஷ் மொபைல் டாக்டர். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ஐ நோட் 5 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒன்று சார்ஜிங் லோகோவில் நிற்கும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்ஐ லோகோவிலே வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எதுக்காக அப்படின்னா, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இஎம்சி கம்ப்ளைண்ட். ஓகேங்களா. இஎம்சி அப்படிங்கிற ஒரு ஐசி தான் வந்து இந்த மொபைலில் வந்து கம்ப்ளைண்ட் டிஃபால்ட்டாக வருது. ஸோ இந்த மொபைலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இந்த மொபைலை வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோம், மொபைல் டிஸ்மேல் பண்ணிட்டோம். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் போர்டு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த நோட் 5 ப்ரோவில் வந்து மாடலில் பார்த்து பேசிக்காக இதான் வரும். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது சிபியூ, ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்சி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்சி. இந்த ஐசியை தான் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐசியை வந்து தனியாக எடுத்துட்டேன். ஓகே. அதாவது என்ன பண்ணால் நான் வீடியோ வந்து நான் ஒரே ஆளாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால வந்து சில இதை வந்து காமிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இஎம்சி வந்து தனியாக எடுத்துட்டேன். மதர் போர்டு வந்து நான் வந்து அதில் உள்ள சால்டிங் இதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக ஒரு பேடு மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து நம்ம திரும்ப ட்ராக் அடிக்கணும். அகைன் நமக்கு தான் வந்து அது வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம எதை பண்ணாலும் தெளிவாக பண்ணுறது ஓகே, கேர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஐசியை வந்து ரீபால் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஐசி வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி இப்போ ரீபால் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ஐசி ரீபால் பண்ணுற கிட்டு. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் பக்காவாக வந்து க்ளீன் பண்ணி நேராக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரீபால் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இது யூஎஃப்ஐ பாக்ஸில் தான் வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஐசி வந்து ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த ஐசியோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐசியோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ரீட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கேன். ஓகே. பார்த்திங்கன்னா இது வந்து 90% அதாவது அர்ஜென்ட் கண்டிஷன், அதாவது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இஎம்எம்சி வந்து இதாகிடுச்சு. அதோட லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 90% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹெல்த் செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஹெல்த் செக் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா 90% வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இதில் வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ரீப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மதர் போர்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ரீப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அதோட வீடியோ வந்து நான் ஆட் பண்ண முடியலை, ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணியாச்சு. பட் சேம் ஐசியை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மொபைலை வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஐ லோகோ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ராப்ளம்லேருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, மொபைல் வந்து சரியாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு, உள்ளேயும் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் அதே இது வந்து எம்ஐஓஎஸோடு வந்துடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஐஎம்இ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐஎம்இ செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎம்இ வந்துடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், மொபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.